நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு. நம்ம அந்த இடத்துல தான் அமர்ந்தது. எது நாம் சாமி, கடவுள், தெய்வம், இறைவன், ஆதி, அனாதி, பிரம்மம்னு சொல்றோமோ அதை நம்ம இயற்கைன்னு சொல்றோம். மனவளக்கலை சுத்த வெளின்னு சொல்றோம். சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்று நாம வந்தது. இப்போ சுத்த வெளிக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ அதே ஆற்றல் நமக்கு இருக்குது. ஏன் நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா, நம்முடைய ஆற்றல் ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள இருக்குது. அந்த ஆற்றல் எல்லை இல்லாமல் இருக்குது. ஆனாலும் கூட இயற்கை என்ன பண்ணியிருக்கு, குறிப்பிட்ட வடிவத்துக்குள் உள்ள ஆற்றலை கூட மனம் என்ற ஒன்றை படைத்து மனோபலத்தின் காரணமாக நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய சாதாரணமா பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சே சொல்றேன். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்கூல்ல ஆண்டு விழா நடத்துவாங்க. இந்த குழந்தைய கராத்தாலே சேர்த்து விட்டுருப்போம். அவங்க ஓட்டோட இடத்துக்கு வாங்க, உங்க பேரனை வந்து பாருங்க, உங்க குழந்தைய வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கலாம், பையனா இருக்கணும், பிள்ளையா இருக்கணும். நம்ம போய் பார்த்துட்டு இருப்போம். ஒரு 5-6 பேர்த்த நிற்க வைப்பாங்க, எதுக்கால ஓட்டையோ சிங்கலையோ வைப்பாங்க, சத்தம் போடுவாங்க. அப்படின்னு சொன்னா அவங்க ஓட்டி அடிப்போம், ஊர் உடைக்க முடியும். ஊரால் அந்த ஓட்டை உடைக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. முடியுமா? முடியாதா? நம்ம பேரை நம்ம வயிற்றுல பிறந்த குழந்தை உடைக்கிறான் இல்லையா, எப்படி அந்த பலம் பண்ணும்? என்னைக்காச்சும் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நம்ம யோசனை பண்றதுக்கு நேரம் அப்படித்தான் நம்ம சொல்லி நம்மளை ஏமாத்தி. நம்மால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். என்னால் 20 கிலோ வெயிட் தான் தூக்க முடியும், 40 கிலோ வெயிட் தூக்க முடியுமா? தூக்க முடியும். என்னால் பயிற்சி எடுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. ட்ரெயினிங் அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சர்க்கரை குணப்படுத்திடுவீங்களா? குணம் ஆயிருக்கும். என்ன பண்ணணும், எவ்வளவு நாள் ஆகணும்னு கேட்குறாங்க. நான் சொல்றேன், எந்த டாக்டர்கிட்டயாச்சும் நீ போய் எனக்கு இந்த சர்க்கரை எவ்வளவு நாள் குணப்படுத்திடுவீங்கன்னு யாராச்சும் கேட்குறீங்கன்னா ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, பயந்துக்கிறாங்க. அந்த டாக்டர் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்றது? காசையும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு டாக்டர் வேணா ரொம்ப பயபக்தியா இருக்காங்க. ஐயோ அவர் ஏதாச்சும் பண்ணிட்டு என்ன பண்றது? நாம ஏமாளியா இருக்க வரைக்கும் ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆக இது நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில தான் இருக்குமே தவிர எடுப்பார் கைக்குள்ளையா நான் மாறக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வருதோ அவர்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்தோம் அப்படின்னா மனித பிறவி உயர்ந்த பிறவி. மற்ற பிறவிகள் இருக்கு இல்லையா, மரங்கள், புழுக்கள், பூச்சிகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாம் இருக்கு. எந்த ஒரு உயிரினத்துக்கு எந்த விதமான ஆஸ்பத்திரியும் கிடையாது. அது காலுக்கு மிஷின் வச்சுக்கிறது இல்லை, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிறது இல்லை, ஒன்றும் பண்றது இல்லை. எனக்கு மனக்கோளாறு ஆகி போச்சுன்னு மாத்திரை சாப்பிட்றது இல்லை, இல்லை எனக்கு அஜீரணம் ஆகி போச்சு அப்படின்னு எதுவுமே சொல்றது இல்லை. ஆனா மனிதர்களுக்கு மட்டும் ஏராளமான ஆஸ்பத்திரிகள், மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஏராளமான ஆஸ்பத்திரி. ஏன் வந்தது? எதுக்காக வந்தது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க? அவ்வளவு ஆஸ்பத்திரி இருக்குதா? நான் கூட பல பேர் பார்த்தேன். அந்த காலத்தையே விட்டுருவோம். அந்த காலத்துல ஜனங்கள் ரொம்ப குறைவா இருக்குது. இவ்வளவு பொல்யூஷன் கிடையாது, சூழல்லாம் சுற்றுச்சூழல்லாம் கெட்டு போகல, ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. ரைட்டு. இந்த காலத்துல யாரும் நம்ம பிடிச்சி தள்ளுறாங்க, அதை பார்க்கணும் இல்லையா? யாராச்சும் நீங்க இதைத்தான் சாப்பிடணும்னு சொல்றாங்களா? புரோட்டா சாப்பிட்டா தான் நீங்க உயிர் வாழ முடியும்னு சொல்றாங்களா? ஒன்றும் சொல்லல. ஏன் நம்ம அதை சாப்பிடணும்? சாப்பிட்டு வேண்டாம்னு சொல்றேன். அளவா சாப்பிடுங்க. சாப்பிட ஒத்துக்குச்சுன்னா சாப்பிடுங்க, ஒத்துக்கலைன்னா விட்டுருங்க. இப்போ சர்க்கரை எதனால் வந்தது? எங்க போனாலும் பேசுறது சர்க்கரை சர்க்கரை சர்க்கரைன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பிரஷரை பேசுறாங்க. சர்க்கரை வியாதி இல்லை, பிரஷரை வியாதி இல்லை. நம்ம அதை வியாதின்னு எடுத்துக்கிறது அடிப்படையில் ஒண்ணு வச்சிருக்கீங்க மக்களே. பொதுவாகவே நம்முடைய மனதினுடைய இயல்பு என்னன்னா, நாம எதை அடிக்கடி விரும்புகிறோமோ அதை நம்மளுக்கு வெளியில போகாம கட்டாயமா அப்படியே கெட்டியா போகும். எனக்கு சர்க்கரைன்னு சொல்லி யாராச்சும் நினைச்சா சர்க்கரை நம்மளுக்கு போகவே போகாது. எனக்கு முழங்கால் வலி இருக்குதுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா முழங்கால் வலி உங்களுக்கு போகாது. எனக்கு என் வீட்டுக்காரர் சரியில்லை, என் பொண்டாடி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா
அது அப்படியே தான் இருக்கு, அதுல மாற்றமே இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள் அப்படின்னு வேளாண்மை மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க நினைக்கிறதுக்கு தானே பலம் வந்து சேரணும். உங்களுக்கு என்ன வேணும்? நமக்கு ஆரோக்கியம் தானே வேணும். சக்கரை சரியா இருக்கு, ப்ரெஷர் கரெக்டா இருக்கு, உனக்கு அந்த வழி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? தப்பா நினைச்சிட்டு எனக்கு முழங்கால் வலி நல்லா ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நல்லா ஆகணும்னா அது அந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கைக்கு வரணும். என்னுடைய முழங்கால் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய முழங்காலை நான் நேசிக்கிறேன், என்னுடைய உடலிலே ரத்தத்திலே சர்க்கரையின் அளவு சரியாக இருக்கிறது, எனக்கு இந்த கணிதத்தை படைத்து இயற்கையை நேசிக்கிறேன். இந்த மாதிரி பாசிட்டிவா ஆக்கப்பூர்வமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைக்க ஆரம்பிங்க. ஒரு மாசத்துல எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாம இந்த நினைப்பே உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்து சேரும். இது மறந்துடக்கூடாது. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா வியாதிகள் நிறைய